அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸில் 1/2 கிலோ மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யறத பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் வந்து எடுத்து அலசி 1/2 கிலோ மட்டன் வந்து நம்ம மஞ்சள் கல்லுப்பு போட்டு அலசி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இதை வேக வச்சுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பட்டை 2. தண்ணி வந்து நான் எவ்வளோ ஊற்றிருக்கேன்னா, ஆல்ரெடி மட்டன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். மட்டன் வந்து லைட்டாக கொஞ்சம் முழுகிற அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும், ரொம்பலாம் வேணாம். இதை வந்து நம்ம 6 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். அரை கிலோ பாஸ்மதி ரைஸை நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா காஞ்சிருச்சு பார்த்தீங்களா. 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி இலை, நுணுக்கி வச்ச பட்டை, அப்புறம் 2 கிராம்பு, கடல் பாசி, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம், பெருசு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும், அதுக்கு வெயிட் பண்ணலாம். 6 விசில் வந்துருச்சு, நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். பொன்னிறமாக நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ரா ஸ்மெல் போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கி இந்த மசாலாலாம் நல்லா ஜாயின் ஆகி ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணிக்கும் மற்ற பிரியாணிக்கும் என்ன வித்தியாசன்றதை நான் உங்களுக்கு நல்லா ஒன்று சொல்லிக்கிறேன். எங்களோட வீட்டில் செய்கிற பிரியாணிக்கும் மற்ற பிரியாணிக்கும் சில வித்தியாசம் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து தேவையில்லாத மசாலா வந்து நாங்கள் தேவையில்லாமல் ஆட் பண்ண மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து அஜினோமோட்டோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா மசாலா போட்டு ரொம்ப இதுவாக கொடுக்க மாட்டோம். கலருமே தேவையில்லாத கலரும் நாங்கள் கலக்க மாட்டோம். ரொம்ப நேச்சுரலாகவும் குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி நாங்கள் செய்வோம். அதனால நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மசாலா போடும்போது சில விஷயங்கள் கவனிச்சிருப்பீங்க. மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காஷ்மீர் மிளகா மட்டும்தான் தூள் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்போம். எக்ஸட்ரா எதுவும் நாங்கள் யூஸ் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா கொஞ்சம் நல்லா நேச்சுரலாக இருக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைங்களும் சாப்பிடணும். தேவையில்லாததெல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். சிம்பிளான டேஸ்டான ஒரு டிஷ் இது. இப்போ வந்து 6 விசில் விட்டு நம்ம மட்டன் நல்லா வேக வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1 கப் தயிர் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாவோட ஸ்மெல்லு வந்து நல்லா வந்திருக்கு. தயிர் தக்காளி இதோட ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேற லெவலில் இருக்கு. இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கிரேவி கண்டிஷன் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்ச புதினா கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மட்டன் நம்ம வேக வச்ச தண்ணி அது கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 1/2 லிட்டர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பிரியாணிக்கு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மூடி வச்சுக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தம்போட பக்கத்துலேயே வந்து தண்ணி ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. உப்பு வந்து எப்பவுமே பிரியாணி பொறுத்த வரைக்கும்
கொஞ்சம் கொஞ்சம் உப்பு கரிக்கணும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு வந்து கரெக்டா இருக்கு. ஊற வச்ச அரிசி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையா கிளறி விடணும், அரிசி உடையாத மாதிரி. ஓகேவா? ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். சைடில் வந்து ஆவி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆவி வந்துருச்சு. இப்போ ஒன் டைம் நம்ம வந்து உப்புக்கு கொஞ்சம் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா மூடி வைக்கலாம். நல்லா தண்ணி வந்து இருக்கட்டும். இப்போ வந்து தம் போடுறதுக்கான அந்த பதம் வந்துருச்சு. நம்ம தம் போட்டுக்கலாம். இந்த பதம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு தம் போடுறதுக்கான. பொறுமையா கிளறி விட்டுக்கலாம், அரிசி உடையாத அளவுக்கு. தம் போட்டுடலாங்க. தம் போடுறதுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா புகை வந்துருச்சு. நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுருக்கலாம். இப்போ சிம்மில் வந்து 15 நிமிஷம் இருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி எடுத்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி நல்லா வந்திருக்கு. நல்லா பொறுமையாக கிளறுங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.